ஆண்டவர் கண்டிப்பாக சந்திப்பு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனஸ்தாபப்பட்டானா உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் நீ 100 பாவத்திற்காக நீ ஒரு 100 நாள் உத்தரிக்க வேண்டும். நீ 5 பாவம் செய்திருக்கிறாய், ஆலயம் வந்திருக்கிறாய், அருமை, மிக அருமை, நிச்சயமாக ஆண்டவரை சந்திப்பாய். ஆனால் நீ செய்த 5 பாவத்திற்காக உத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் 100 விழுக்காடு தூயவர். அந்த தூயவரிடமிருந்து பிறந்த நாம் பாவ கரைப்பட்டவர்கள் மீண்டும் 100 விழுக்காடு தூய்மையாக வேண்டும். எனவே இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்துக்காக பரித்தியாகம் செய்ய வேண்டும். அப்படி பரித்தியாகம் செய்யாமல் பாவ நிலையிலே நாம் மரித்து விட்டோம் என்றால் உடனே கொண்டு நரகத்தில் போடுங்க. நீங்கள் எல்லாரும் போய் சொன்னீங்களா? எல்லாரும் சொல்லியிருப்போம். சரியா? நம்ம நல்லா ஏமாற்றி இருக்கோமா? ஏமாத்து. கெட்ட வார்த்தை வாயில போட்டிருக்கீங்களா? போட்டிருப்போம். அப்படி தானே? களவு எடுத்திருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக எடுத்திருப்போம். அப்போ இவ்வளோலாம் செய்துட்டு ஆண்டவர் பக்கத்தில் நம்ம போய் உட்காரணும்னு சொன்னேன், அது ஈஸியாக இல்லையா? சொல்லுங்கள். அந்த எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக மனமருதி மன்னிப்ப வேண்டும்.